குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல நியூரோ ஃபிசிஷியன் டாக்டர் ஸ்ரீதரன் அண்ட் பிரபல நியூரோ சர்ஜன் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நரம்பியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ நவம்பர் 17 வந்து நேஷனல் எபிலெப்சி டே அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இந்த எபிலெப்சி என்ற வியாதியை பற்றி பொதுமக்கள் அதிகமாக அறிய வேண்டும். ஓகே. ஏன்னா இதுவரையில் டெவலப்ட் கண்ட்ரீஸில் கூட எபிலெப்சி பற்றி ஜனங்கள் மத்தியில் சரியான நாலேஜ் இல்லை. ஓகே. அது அவங்க வந்து தீண்டத்தகாதவங்கள் இல்லை அவங்களோட மற்றவங்க சேர்ந்தால் அவங்களுக்கு ஒட்டிக்கும், அது மாதிரி அவங்க வந்து பேய் பிடிச்சவங்க, அது மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஈவன் டெவலப்ட் கண்ட்ரீஸ்லையும் இது மாதிரி இருக்குது. அதெல்லாம் வலிப்பு அதுதான் இல்லையா எபிலெப்சின்றது வலிப்பு நோய். ஓகே. இந்த வலிப்பு நோய்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் மயக்கமாக விழுந்து கை கால் இழுத்து வாயில் நுர தள்ளி பல்ல கடிச்சிட்டு நாக்கை கடிச்சிட்டு அது மாதிரி அன்கான்ஷியஸாக இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அவங்க சுயநினைவு வந்து பழையபடி நார்மலாக ஆகிடுவாங்க. ஓகே. இது கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி இல்லை 6 கோடி இந்தியன்ஸ்க்கு இருக்குது. ஓகே. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 50 லட்சம் பேருக்கு இது மாதிரி வியாதி ஒரு புதுசாக உருவாகுது. ஓகே. ஆனால் இது ரொம்ப காமன் டிசீஸ். ஆனால் அதை பற்றி ஜனங்களுக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை, அவேர்னஸ் இல்லை. அதை போக்குறதுக்கு தான் இது. ஓகே. இதை வந்து இன்டர்நேஷ்னல் லீக் அகெயின்ஸ்ட் எபிலெப்சியும் இதை பற்றி கொஞ்சம் கேம்பெயின்ஸ் இது பண்ணி ஜனங்களுக்கு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி அது மாதிரி இது பண்ணுறாங்க. ஓகே. அதாவது எபிலெப்சி இஸ் லைக் எனி அதர் டிசீஸ். ஓகே. ட்ரீட்டபிள், ப்ரிவென்டபிள், க்யூரபிள். ஓகே. ஓகே. ஸோ அண்ட் டாக்டர் ரூபேஷ்குமார், எபிலெப்சி அதோட காசஸ் என்ன, அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா எபிலெப்சிங்கிறது சார் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் காசஸ் ஆர் தேர். இப்போ கன்ஜெனிட்டல் பர்த் டிஃபெக்ட்லேயே சிலப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி, ஃபைப்ரஸ் டிஸ்பிளேசியா, கார்டிக்கல் ஃபைப்ரஸ் டிஸ்பிளேசியா அப்படின்னு அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்லேயே ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், அணுக்கள் மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த நார்மல் நியூரான்ஸே மிஸ்பிளேஸாக இருக்கும்போது அந்த மாதிரி வரலாம். ஹமார்டோமா அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் டிஷ்யூ அப்நார்மல் லொகேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது வரலாம். குழந்தைங்க சில சமயம் பிறந்தோடனே அழ மாட்டாங்க. ஸோ டிலேட் க்ரை அப்போது அந்த ஹைபாக்சியா, அந்த ஆக்சிஜன் வந்து மூளைக்கு சரியாக போகாது. ஸோ அதனால என்ன ஆகும், சில பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிடலாம். ஸோ அதனால் அது ஒரு எபிலெப்டிக் ஃபோர்ஸை, அந்த ஒரு தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகி அது எபிலெப்டிக் டிஸ்சார்ஜாக வரலாம். அடிபட்டு சப்போஸ் ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகி அந்த அதாவது எலும்பு வந்து மூளையை குத்திடுச்சுன்னா அது ஒரு இரிட்டேட்டிங் ஃபோக்கஸாக இருக்கும். ஒரு பிளட் கிளாட் ஆயிருந்தாலோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் ஃபோக்கஸாக இருக்கலாம். இல்லைன்னா டியூமர், பிரெயின் டியூமர் கூட நம்ம வந்து ஃபிட்ஸ் மாதிரி தான் ஃபஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் மெனி காசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் அண்ட் டியூமர், வாஸ்குலார் அண்ட் அது மாதிரி ஹைபாக்சிக் டேமேஜ், மெட்டபாலிக், கால்சியம் நிறைய இருக்கும் இல்லை கால்சியம் கம்மியாக இருக்கலாம். இப்போ மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் கூட இந்த மாதிரி டிசீசஸ் மாதிரி வரலாம். ஓகே. அண்ட் பொதுவாக இப்போ வலிப்பு நோய் வரும்போது வாயில் வந்து நுரத்தள்ளுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? அதாவது வலிப்பு நோய்னா இல்லை எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ம் இன் த பிரெயின். ஓகே. சடன் அப்நார்மல் டிஸ்சார்ஜ் இன் த பிரெயின். அதனால் அவரோட நார்மல் கான்ஷியஸ்னஸ் பாதிக்கிறது. அப்புறம் கை காலெலாம் இழுக்குது. ஓகே. பல்ல கடிச்சுப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் சலைவரி செக்ரேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அது அன்கான்ஷியஸாக இருக்கிறதால அது முழுங்க முடியாது. அது வந்து இப்போது வாய் வழியாக அது நுரை மாதிரி வரும். சில பேருக்கு அந்த பல்மனரி எடிமான்னு கூட வருது உண்டு. ஓகே. அண்டு சில பேருக்கு ஜென்ரலாக இட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங், ஒரு ஃபியூ மினிட்ஸில் சரியாயிடும். பட் சில பேருக்கு அது ப்ரொலாங்டாக கூட போகலாம். ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ்னுவாங்க. ஓகே. சில பேருக்கு சடன் டெத் இன் எபிலெப்சி இன்னும் அது மாதிரி கண்டிஷனும் ஒன்று இருக்குது. ஓகே. சில பேருக்கு இந்த இது மாதிரி ஃபிட்ஸ் வந்தாக்கா சடன் டெத்து, பிகாஸ் கார்டியக் ஃபங்க்ஷன் இஸ் அஃபெக்டட். ஓகே. அது மாதிரியும் ஆறுது உண்டு. ஓகே. அதனால் இது வந்து வேரியஸ் மேனிஃபெஸ்டேஷன். சிலருக்கு ரொம்ப மைல்டாக வரும், ஒரு பாகம் மட்டும் கொஞ்சம் இந்த இழுக்கிற மாதிரி இருக்கும், இந்த ஃபோக்கல் எபிலெப்சின்னுவாங்க. ஓகே. சில பேர் அன்கான்ஷியஸ் ஆகி நுர தள்ளி, அது வந்து ஜென்ரலைஸ்டு எபிலெப்சின்னுவாங்க. ஓகே. சில பேர் கொஞ்சம் அப்நார்மல் பிஹேவியர், கொஞ்சம் வாய் மட்டும் மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க, சுயநினைவு இல்லாமல் இருக்கும், என்னன்னு கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. இது வந்து காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் எபிலெப்சின்னுவாங்க. ஓகே. அதாவது டெம்பரல் லோப் எபிலெப்சின்னு. அதில் எபிலெப்சி வந்து இட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே. மூளையில் எந்த பாகத்தில் உருவாருதுன்னு பொறுத்து அந்த சிம்டம்ஸ் வரலாம். ஓகே. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து ஷியாமலா பேசுகிறேங்க. ஓகே. டாக்டர் ஸ்ரீதர் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த காது கிட்ட கன்னத்துலயும் வலி இருந்துகிட்டே இருக்குங்க.
ஏதோ குளிர்ச்சியா சாப்பிட்டாலோ இல்ல காலையில எந்திரிச்சோடனே அந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் போயிடுதுங்க. அதே மாதிரி ஒரு ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா கூட வலிக்குதுங்க. கரண்ட் வர மாதிரி இருக்கா? கரண்ட் போகிற மாதிரி வலி கரண்ட் இருக்கு? போற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி அரிப்பு பிப்பு மாதிரி அப்படியே கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிள்ளிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல அதுவா போயிருங்க. ம். அது எனக்கு நரம்பு பிரச்சனைல இஎன்டி பிரச்சனையான்னு தெரியலங்க. எங்க பார்க்கணும், என்ன பண்ணணும்னு தெரியலங்க. அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்று ட்ரைஜிமினல் நியூராலஜின்னு இருக்குது. அது வந்து இந்த ஃபேஸ்க்கு வர நரம்பு, இந்த 5th நர்வ், அது இரிட்டேஷனால் வரலாம். அது மாதிரி இருந்ததுன்னா பல்லு ஈறு அது மாதிரி கூட வலி இருக்கலாம். அது யூஸ்வலாக கொஞ்சம் கோல்டாக சாப்பிட்டா வரலாம், ஃபேஸ் வாஷ் பண்ண வரலாம், பல்லு ப்ரஷ் பண்ண வரலாம். அது மாதிரி வேறு நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. அது மாதிரி இருந்ததுன்னா அது ட்ரைஜிமினல் நியூராலஜியாவாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபேஸ் துடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஃபோக்கல் ஃபிட்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா இது ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம்னுவாங்க, அது ஜஸ்ட்டு ஃபேஷியல் நர்வ் இரிட்டேஷன். அது மாதிரியும் இருக்கலாம். சில சமயம் இஎன்டி காரணமாகவும் இருக்கலாம். அது இஎன்டி டாக்டர்கிட்டையும் ஒரு தடவை இந்த சைனோசைட்டிஸ் அது மாதிரி இருக்கான்னு செக்அப் பண்ணிட்டுருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் இருக்காங்க டாக்டர், லைனில் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோங்க சார். உங்கள் பேருமா? என் பேர் வந்து கல்பனா. ஓகே டாக்டர். பையனுக்காக கேட்கணும் நான். ஓகேம்மா, டாக்டர் ரூபேஷ் குமார் இருக்காங்க, உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே சார். சொல்லுங்கள் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். என் பையனுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுதுங்க சார். ஓகே மேடம். அவனுக்கு வந்து 1.5 இயர்ஸ்லேருந்து இவனுக்கு ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அவனுக்கு வந்து மெடிசன் வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சிரப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. அவனுக்கு அப்புறம் என்ன பண்ண, ஸ்கூல் டைமில் அந்த சிரப்பு அவனுக்கு வந்து அவனோட ஏஜுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு இடையில வரும். ஃபிட்ஸ் வந்து லைட்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே. சென்னையில் வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டேன் நான். ஓகே. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போக என்ன பண்ண, ஒவ்வொரு டாக்டர் கன்சல்ட் பண்ண டோஸ் அதிகமாக பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை அடிக்கடி ஒவ்வொரு டேப்லெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கொழிய அவனுக்கு குறையல. ஆனா இவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரின்னு சொல்லியிருக்காங்க. இவனோட தாத்தா, அவனோட அதுவும் அவங்க சின்ன தாத்தா, அத்தை, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஹிஸ்டரி. ஆனா அவங்களுக்குலாம் வந்து என்ன 5 இயர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு, மைல்டா தான் வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து யாருக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகே. அவங்கள ட்ரீட்மெண்ட் எடுத்தது கூட கிடையாது இது நாள் வரைக்கும். ஆனா என் பையனுக்கு வந்து கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். வெளியே அவனுக்கு அந்த ஃபிட்ஸுங்கிறது குறைஞ்சபாடு கிடையாது. ஸ்டடீஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் கிடையாது. அப்புறம் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் வர அவனுக்கு இருக்கு. வர ஸ்கூல்ல பயங்கர கம்ப்ளைண்ட் வருது. வீட்லயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான். சாப்பிடணும், அவனுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்துல பசிங்கிறான். ஏதாவது எடுத்து சாப்பிட்றான். சிலரும் வந்து சுகர் வந்து கம்ப்ளீட்டா குறைங்கன்றாங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்றான், திரும்பி வந்துட்டு போயிட்டு எடுத்து சாப்பிட்றான். அவனுக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிடும்போது கொஞ்சம் கோல்டு இருந்தாலே அவனுக்கு மறுபடியும் பிடிச்சு வர ஆரம்பிச்சிருது. ஓகே. மைல்டா வந்துகிட்டே இருந்தது. இப்ப லாஸ்டா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, அவனுக்கு சிவியரா கை காலெல்லாம் வெட்டி இழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெவியா வந்துருச்சு. இந்த தடவை வந்தது வந்து பெருசா வந்துருச்சு அவனுக்கு. ஓகே. ஓகே. அது வந்து பார்த்துட்டு எங்களுக்கே பயமாயிருச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு தடவையும் வர்றப்பெல்லாம் நாங்க எல்லா வாட்டியும் ஸ்கேன் எடுத்திருக்கோம். ஓகே. அந்த ஸ்கேன்ல தான் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா யாராவது பார்த்து? இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் போடுங்க, டேப்லெட் போடுங்க நம்ம. ஏன்னா எங்களுக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்றதுனால பின்னாடி அவனுக்கு ஃபியூச்சர்ல வந்து சைட் எஃபெக்ட் வருமோ பயமா இருக்கு வர. ஓகே. ஸ்பெக்ட் ஸ்கேன் அப்படி தான் பார்த்தீங்களா? ஸ்பெக்ட் ஸ்கேன், பெட் ஸ்கேன் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்களா? புரியல சார். ஸ்பெக்ட் பெட் ஸ்கேன் அப்படின்னு ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா? இல்ல சார், அப்படி ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஏன்னா சில சமயங்களில் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து தெரியாமல் இருக்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் நார்மலாக இருக்கும், ஈஜி சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஸ்பெட் அப்படின்னு புதுசாக இப்போ ஸ்கேன்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து அந்த ஸ்கேன் ஃபிட்ஸ் உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்லேருந்து தான் வருதுன்னா அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் இருக்காங்க டாக்டர், பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசுங்க சார். சார் வணக்கம் சார், நான் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார், முகுந்தனுங்க. ஓகே, டாக்டர் ஸ்ரீதர் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். ஓகே சார், பேசுங்க சார். உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள். சார் நான் பொள்ளாச்சியிலேருந்து முகுந்தன் சார். சார் நம்ம பிரதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயராகவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி பேசுறதுங்க, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுறதுங்க. அப்புறம் ஃபேமிலிக்குள்ள பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கூட எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றது, என்ன வந்து நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றதுங்க.
எல்லாத்துக்கூடயும் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணிட்டு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாருங்க. ஒரு 1 இயர் பார்த்தாங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வரலைங்க. அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நவீன் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்த ஒரு 1 மந்த்துக்கு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவு கியூர் ஆனாருங்க. அப்புறம் ஓரளவு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப வந்தங்காட்டி மறுபடியும் ஒரு 15 days எல்லாம் இருந்தாலும் திரும்ப அதே மாதிரி ஆகுறாரு. நான் பட் டேப்லெட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம கொடுத்தது. நீங்க யாரு பார்த்தீங்க? மனோதத்துவரா? நீங்க நரம்பியல் டாக்டர் பார்த்தீங்களா இல்ல மனோதத்துவ டாக்டர்? 2 பேருமே ட்ரீட் பண்ணாங்க சார். அந்த நவீன் ஹாஸ்பிட்டல் சொல்லி கோயம்புத்தூர் இருக்குங்க. அவங்க வந்து 2 பேருமே கேஸ் வந்து அட்டன் பண்ணி 2 பேருமே டேப்லெட் கொடுத்தாங்க. பட் என்னன்னா டேப்லெட் சாப்பிட்டு இருக்காரு, இருந்தாலும் கொஞ்சம் மறுபடியும் திரும்ப அப்பப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அது மோர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. மெயினாக மனோதத்துவர் பார்த்து ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். இனிமே ஒரு பிரெயின் ஸ்கேன், இஇஜி அது மாதிரி பண்ணி பிரெயின் ரிலேட்டடாக இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணிடலாம். பட் மெயின் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அது கொஞ்சம் ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். நீங்கள் ஒரு மனோதத்துவ டாக்டர் கீழே ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் கோயம்புத்தூர்ல நாங்கள் வெற்றிவேல் பேசுகிறோம் சார். ஓகே, டாக்டர் ரூபேஷ் குமார் இருக்காரு. உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சரி சார். சொல்லுங்கள் சார். சார் நைட்டில் தூங்கும்போது சார் அந்த தொடையில கெண்டைக்கால் பகுதி இது ரெண்டுலேயும் வந்து நரம்பு வந்து அப்படியே சுருட்டு ஏறுது. அப்படியே உயிர் போகிற மாதிரி தவிக்க வேண்டியது. நைட்டில் 12 மணிக்கோ 1 மணிக்கோ இல்லை சில நாளைக்கு பகலில் கூட அது மாதிரி தூங்குற டயத்துலையோ இல்லை இது மாதிரி படுத்துருக்க டயத்துலையோ அது மாதிரி ரொம்ப ஆயிடுது சார். எனக்கு இருக்குது, இது மாதிரி என் பையனுக்கு இருக்குது சார். ரொம்ப தொந்தரவு, அடிக்கடி இந்த தொந்தரவு இருக்குது சார். ஓகே, எத்தனை நாள் அப்படி இருக்குது? எத்தனை நாள் அப்படி இருக்கு? இது ரொம்ப நாளாவே இருக்கு சார். சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கு சார். இது கண்டினியூவா அப்பப்போ வந்துட்டு தான் சார். இது குனியும் போது ஜாஸ்தி ஆகுதா? குனிஞ்சு ஏதாவது எடுக்கும்போது அந்த மாதிரி ஷாக் அடிக்கும் மாதிரி பெயின் ஜாஸ்தி ஆகுதா? இல்ல அப்படியே இல்லை. அவனுக்கு சாதாரண தூங்கிட்டு இருக்கும்போது நைட்ல திடீர்னு பாத்தீங்கன்னா நைட் 2 மணி 1 மணிக்கு தூங்கும்போது தன்னை போல எழுதுது அப்படின்னாங்க. எப்பவுமே அந்த 2 தொட வலி தான் இருக்குது. அவன் தொடையில 2 தொடையில இல்லை கீழே காலில் அந்த முட்டிக்கு கீழே உள்ள கீழே கெண்ட காலில் சொல்லுவோம். அந்த காலில் இருக்கு, தொடையில இருக்கு. ஓகே, முதுகு வலி இருக்குதா? பேக் பெயின் இருக்கா? பேக் பெயின், முதுகு வலி இருக்குதா? பேக் பெயின் இருக்கு சார். ஓகே ஓகே. வெயிட்டாக இருப்பீங்களா? உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமா? இல்லை சார், வெயிட் இல்லை சார். நார்மலாக தான் சார். 75 78 வெயிட் சார். கால் ஏதாவது பாத்திரத்தில் வீக்னஸ் மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வீக்னஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் அப்பப்போ இந்த குறைச்சி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த கால் வந்து அப்படியே இந்த விரல்லாம் அப்படியே இழுக்கும். ஒரு மாதிரி அப்படி வளைஞ்சு அப்படியே இழுக்கும். ஓகே ஓகே. செடி பண்ணி உட்கார வேண்டியது சில சேனங்கள்ல அது மாதிரி. ஓகே, முதுகு ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்களா? பண்ணி பார்த்துக்கோங்க சார். எம்ஆர்ஐ பண்ணியிருக்கோம் சார். அதில் ஒன்றும் அதிகமான ஒன்றும் பாலிட்டே நார்மல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சார் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்துறீங்களா? இல்லை சார் இல்லை. ஓகே, நீங்கள் வேணால் கன்சல்டேஷனுக்கு வாங்க, பண்ணி பார்க்கலாம். ஏதாவது நர்வ் சப்ஷன் வைட்டமின் கோளாறுனால அப்படி வரலாம். அது நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலான்னு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த கால்ஸ் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் கோயம்புத்தூர்ல இருந்து மகேஸ்வரி பேசுறேன். ஓகே, டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காரு. உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே சார். பேசுங்கம்மா. சார் எனக்கு வந்துட்டு வெயில் எங்கேயாவது நான் போனேன்னா சார் பாடி ஹீட் ஆகி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி புழுப்பட்டா இப்படி அந்த மாதிரி ஆயிடுது சார். பேசுங்கம்மா. சார் இதுக்கு என்ன ரீசனே தெரியும். சரியா கேட்கலம்மா. அவங்க வெளியே போகும்போது பாடி ஹீட் ஆகி சூடுபட்ட மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை இல்லையா? அதிகமா அரிப்பு ஏற்படுது சார். அரிப்பு அப்புறம் இது என்ன ப்ராப்ளம்னால வருது? உங்களுக்கு சுகர், தைராய்டு அது மாதிரி ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை சார். ஹீட்டு அதுன்றது நியூராலஜி சம்மந்தப்பட்டதாக இருக்காது. ஏதாவது மெட்டபாலிக் இப்போ காரணம் இருக்கலாம். தைராய்டு அது மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நேரில் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் இது ஃபர்தராக என்ன டெஸ்ட் பண்ணணுமோ பண்ணி வைத்தியம் பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். எங்க கால் முழங்கால்ல இருந்து உங்க பேர் சொல்லுங்கம்மா. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூக பிடிச்சிருக்குங்க. அதே போல கையும் அப்படியே சூக பிடிச்சிருக்கு. இப்ப அது 2 வருஷமா இருக்கு. அதே போல அந்த ரைட்ல தான் நிறைய அந்த மாதிரி ஆகுது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை. லெப்ட்ல அப்பப்ப
நைட்ல தூங்கும் போதும் அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் காலு அடியிலாம் அப்படியே சில சமயங்கள்ல அரிக்குது, அது விரல்ல உள்ளங்கையிலையும் அப்படியே அரிக்குது சில சமயங்கள். அது எதனால? உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? எனக்கு வந்து 68 ஆகுது, 66. ஓகே ஓகே. இப்போ எத்தனை நாள் அது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு வருஷமா அந்த மாதிரி இருக்கு. ஓகே. கழுத்து வலி இருக்குதா? இந்த கழுத்து வலி இருக்கு. ஓகே. மயக்கம் வருதா அப்பப்போ? மயக்கெல்லாம் வரல. அந்த கழுத்து வந்து இப்போ வந்து ஒரு 6 மாசமா தான் இருக்கு. ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்து அந்த கழுத்து எலும்பில் தேய்மானம், அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகும்போது அந்த கழுத்து வழியாக வர நரம்புகள்லாம் பாதிக்கப்படலாம். அந்த கழுத்து நரம்பு ஸ்பைனல் கார்டில் வந்து ஏதாவது அழுத்தம் இருந்ததுன்னா அந்த மாதிரி கை கால் எல்லாம் இழுக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், மறுத்து போகலாம். ஸோ அது மெயினாக நீங்கள் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கழுத்துக்கு பண்ணி பார்க்கணும், எக்ஸ்ரே பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு தேய்மானம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர்ஸ் இப்போ வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது இல்லையா? அதாவது வலிப்பு நோயை பொறுத்த வரைக்கும் வந்து பேய் பிடிக்கிறது சொல்கிறாங்க, அது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தப்பான விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இது வந்து வலிப்பு நோயின்றது மற்ற வியாதி மாதிரி தான். இப்போ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அது மாதிரி தான் இதுவும். ஓகே. இது மெடிக்கல் ப்ராப்ளம். ஓகே. இது சரியான முறையில் மருத்துவம் செஞ்சால் அதை க்யூர் பண்ணலாம். ஓகே. ரொம்ப ரேராக சில பேருக்கு மருந்தில் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கலாம். அது மாதிரி இதுக்கும் இப்போ புதுசாக சர்ஜரி அது மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகே. அதனால் இது வந்து வலிப்பு நோய் இருக்கவங்க மற்றவங்க மாதிரி தான். ஓகே. ஸோ அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண தேவையில்லை. ஓகே. இப்போ ஸ்கூலில் ஏதாவது குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா ஸ்கூல்லேருந்து எடுத்துடுறாங்க. ஓகே. ஆஃபீஸில் இருக்க ஃபிட்ஸ் வந்ததுன்னா வேலையிலேருந்து தள்ளிடுறாங்க. ஓகே. அது மாதிரியெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இப்போ அதே மாதிரி இப்போது யாருக்காவது இப்போ ஒரு லேடிக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா டைவர்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இதெல்லாம் இது தேவையில்லாத இது. ஓகே. லைக் இப்போ சுகருக்கு பிபி மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நிறைய வருஷம் மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். ஓகே. ஆனால் மாத்திரை சாப்பிட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்ப காமன் அப்படின்னு சொல்ல வரீங்க. இது காமன், இது இட்ஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். ஓகே. இட் கேன் பி க்யூர்ட் வித் ப்ராப்பர் ஸோ ட்ரீட்மெண்ட். பயப்பட தேவையில்லை. அண்ட் டாக்டர், இப்போ வந்து வலிப்பு நோய் வந்தாங்கன்னா இப்போ ஒரு மித்தா அது என்னன்னு தெரியல, அந்த இரும்பு கொடுத்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கையில் கொடுத்து க்ளோஸ் பண்ணால். அது எவ்வளோ தூரம் உண்மை டாக்டர்? அப்சல்யூட்லி ஃபால்ஸ். ஓகே. அது கண்டிப்பாக செய்யவே கூடாது. இன்ஃபேக்ட் ஓகே. என்ன அது பார்த்தீங்கன்னா, இப்போ வலிப்பு வந்தபோது கை கால் எடுத்துப்பாங்க. அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அயன் ராட் கொடுத்தா அது அவங்கள ஹர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு தப்பான கான்செப்ஷன். ஆனால் மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக மீடியா கூட அது மாதிரி பப்ளிசிஸ் பண்ணுறதுனால அது அப்படி மக்கள் ஒரு தப்பான விஷயத்தை அடிக்கடி சொல்கிறதுனால அது கரெக்ட் ஆகிடாது. ஸோ அந்த மாதிரி தான் இது. தயவுசெய்து அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ரோட்டில் இருந்தால் ஃபிட்ஸ் வந்து விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் சுற்றி கூட்டம் போட்டுருவாங்க. ஸோ அது மெயினாக பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஃபிட்ஸ் யூஸ்வலாக வந்து அதுவாகவே கொஞ்சம் நேரம் 1 or 2 minutes அதுவே ஸ்டாப் ஆகிடும். என்ன பண்ணணும்னா ஒரு பப்ளிக் வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லேட்டரல் பொசிஷன் நேர்படுக்கிறது ஒரு பக்கம் போட்டால் அவங்களுக்கு புறக்கேர் ஆகுது. ஓகே. ஸோ அதனால் வந்து ஃபர்தர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணலாம். சுற்றி கூட்டம் போட்டால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு சுற்றி ஆக்சிஜன் குறையும், அது இன்னும் கொஞ்சம் ப்ரெசிபிட்டேட் பண்ணலாம் ஃபிட்ஸை. ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள் தான் பண்ணணும். ஸோ அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும், ஒன்றும் பண்ண வேண்டாம். எதுவுமே ஜஸ்ட் ஒரு லேட்டரல் பொசிஷனில் திருப்பி படுக்க வச்சுட்டாங்கன்னா அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். அப்புறமா நெக்ஸ்ட் தே கேன் டேக் டு த நியர்பை ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி இப்போ ஒரு சில காலர்ஸ்லாம் சொன்னாங்க இல்லையா, அப்நார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது, அந்த பல்லு கிடைக்கிறது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ அதனால வந்து அவங்க சைக்கலாஜிக்கல் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கேன் ப்ரெசிபிடேட். ஓகே. இப்போ ரொம்ப டென்ஷனான ஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்குது, சரியாக தூங்கலைன்னா ஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஹிஸ்டரிக்கல் ஃபிட்ஸ்னு இருக்குது. ஓகே. அது அதிக மன அழுத்தம் இருந்தால் இது மாதிரி இது ஃபிட்ஸ் மாதிரி வரும். ஓகே. பட் ஆனால் இந்த எபிலிப்சி மாதிரி அவங்க அன்கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க. ஃபிட்ஸ் வந்தால் கூட ஓரளவுக்கு அவங்க மற்றவங்க பேசுறது அவங்க காதில் விழும். ஓகே. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அந்த அட்டாக் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா முடியும். அதனால் எல்லா பேஷண்ட்ஸும் இப்போ மொபைல் ஃபோனில் ஈஸியாக வீடியோ ரெக்கார்டு இது பண்ணலாம். ஸோ அந்த அட்டாக் வர்றதை எப்படின்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டாக்டர்கிட்ட காமிச்சாக்க அதை ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டாக்டர் இந்த ஃபிட்ஸை பார்க்குறது ரொம்ப ரேராக தான். அந்த ஹாஸ்பிட்டலில் வரைச்ச ஃபிட்ஸ் வருதுன்றது ரொம்ப ரேர். ஓகே. அதனால் இது ஜனங்கள் வந்து இது மாதிரி ஃபிட்ஸ் வந்ததுன்னா உடனே மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி டாக்டர்கிட்ட காமிக்கணும். எப்படி இருக்குன்னு டாக்டருக்கு தெரியும், அதை வச்சு டயக்னோஸ் பண்ணலாம். ஓகே. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தாக்கா லாங் டேர்ம் வீடியோ இஜி மானிட்டரிங்னு இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ரொம்ப நாள் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணி ஓகே அட்டாக் வரைச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. பட் அது வந்து இட்ஸ் அ காஸ்ட்லி இது நீங்களே வீடியோ ரெக்கார்ட் எடுத்து டாக்டர்கிட்ட காமிச்சாக்கா அது சிம்பிளர் ப்ரொசீஜர். ஓகே ஃபைன். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் டாக்டர்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர் ரூபேஷ் குமார், எபிலப்சி அப்படின்னும் போது அது என்னென்ன மூலமாக டெஸ்ட் பண்ணலாம், எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் டாக்டர்? ஸோ ஃபஸ்ட் காமன் எபிலப்சிங்கிறது ஒரு 2 things. ஓகே. ஸ்ட்ரக்சர் அப்நார்மாலிட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் அப்நார்மாலிட்டிங்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன். சிடி ஸ்கேனில் வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ வி ஹேவ் டு டூ எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐயில் தான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்நார்மாலிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் இஸ் இஇஜி. இப்போ ஹார்ட்டுக்கு எப்படி இசிஜி பண்ணி பார்க்குறோமோ அந்த மாதிரி பிரெயினுக்கு வந்து இஇஜி. அந்த இஇஜி பண்ணும்போது அந்த மாதிரி எந்த இடத்துல அந்த அவுட் ஷூட்டிங் இருக்குது. ஓகே. எபிலப்சிங்கிறது ஒரு டெரரிசம் மாதிரி. ஓகே. ஸோ எந்த ஏரியாவில் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு எர்த்குவேக், இப்போ சீஸ்மோகிராஃபில் வந்து எர்த்குவேக் எங்கே இருக்குது அந்த மாதிரி நம்ம இஇஜியில் வந்து ஒரு அப்நார்மல் கிராஃபிங்ஸ் தெரியும். ஸோ அது எந்த இடத்துலேருந்து கரெக்டாக இப்போது ரைட் சைடில் பின்னாடியா ஃப்ரண்ட்லியா அப்படிங்கிறது நமக்கு இஇஜியில் தெரியும். ஓகே. செகண்ட் வந்து இஜியில் சம்டைம்ஸ் வந்து ரொட்டீன் இஜியில் தெரியாது. ஸோ அது மாதிரி வீடியோ இஜி கண்டினியூஸாக நம்ம படுக்க வச்சு கண்டினியூஸ் ரெக்கார்டிங். இப்போது ஹார்ட் பேசிங் பண்ணுற மாதிரி 24 hours ஹோல்டர் மானிட்டரிங் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரெயினுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம் இஜி மானிட்டரிங். இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு காலருக்கு சொன்னாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற போது தான் நம்ம வந்து அந்த சொன்ன புதுசாக வந்திருக்கிற ஸ்கேன்ஸ் ஸ்பெக்ட். ஓகே. அது வந்து நம்ம சீஷர்ஸ் வந்து நம்ம உண்டாக்கலாம். அப்போது மாத்திரை வந்து ரெகுலராக சாப்பிட்டு இருப்பாங்க, அதை நிப்பாட்டினாலே சிலவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணி மாத்திரை நிப்பாட்டி பார்த்துட்டு சில மெனோவர்ஸ் இருக்குது. அந்த லைட் கொடுக்கறது, அந்த வேகமாக பெருமூச்சு மாதிரி விட்டோம்னா ஃபிட்ஸ் வந்து உண்டாக்கலாம் நம்மளே. அந்த டைமில் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து ஸ்பெக் ஸ்கேன், இக்டல் ஸ்பெக்ட் அப்படிலாம் பண்ணி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெரியாத விஷயங்கள் கூட அந்த மாதிரி இக்டர் ஸ்பெக்ட் இன்டரெக்டர் ஸ்பெக்டில் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நவீன டயக்னோஸ்டிக் நெக்ஸஸ் நிறைய நம்ம புதுசாக வந்திருக்கு. அண்ட் எஃப்எம் இது எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே புதுசாக எம்இஜி மேக்னெட்டோ என்கெஃபோகிராம் அது இந்தியாவிலே 2 சென்டரில் இருக்குது. இந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் வந்து எம்இஜிங்கிறது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் எபிலெப்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன க்யூர்ஸ் இருக்குது டாக்டர்? இது வந்து மெடிசன்ஸ்லேயே குணப்படுத்தலாமா இல்லை சர்ஜரி அது மாதிரி ஏதாவது போகணுமா? அதாவது ஃபஸ்ட்டு லைன் இஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே. மெடிசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன அந்த ப்ரொவோக்கிங் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. சில பேருக்கு ஆல்கஹால் எடுத்த ஃபிட்ஸ் வரலாம், சில பேர் தூக்கம் சரியாக இல்லைன்னா ஃபிட்ஸ் வரலாம், சில பேர் ரொம்ப டென்ஷனான வரலாம். ஓகே. சில பேருக்கு ரேராக இப்போ ஈட்டிங் எபிலெப்சி இல்லை ரீடிங் எபிலெப்சி அது மாதிரி சில ரேர் டைப்ஸ் இருக்குது. ஓகே. அந்த ப்ரொவோக்கிங் ஃபேக்டர்ஸை ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ஆல்கஹால், ஸ்லீப் அண்ட் மெடிசன் வந்து ரெகுலராக சாப்பிட்ணும். விட்டு விட்டு சாப்பிட்டாக்கா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓகே. மருந்து வந்து குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் தொடர்ச்சியாக சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி டெய்லி காலையில் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிட்ணும். ஒரு வேளையோ 2 வேளையும் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி ரெகுலராக சாப்பிட்ணும். ஓகே. நிறைய விதமான மாத்திரை இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 மெடிசன்ஸ்க்கு இருக்குது. ஓகே. சில பேருக்கு சில டைப் ஆஃப் ஃபிட்ஸுக்கு சில மாத்திரை வில் பி மோர் எஃபெக்டிவ். ஓகே. அது வந்து இப்போது பேஷண்ட்டோட என்ன மாதிரி டைப் ஆஃப் எபிலிப்சின்னு பார்த்து அதை அட்வைஸ் பண்ணுவோம். பட் அபவுட் 70% வில் பி க்யூர்ட் ஆன் மெடிசன் அலோன். ஓகே. அண்ட் மெடிசன் சாப்பிட்டாலும் இந்த லைஃப் ஸ்டைல் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே. நோ லேட் நைட்ஸ், நோ ஆல்கஹால், அது அண்ட் ரெகுலர் மெடிசன்ஸ். ஓகே. உங்களுக்கு இது பார்த்தா டிரைவிங் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட்ஸ் அகேன்ஸ்ட் த லா. அண்ட் ஸ்விம்மிங் அது மாதிரி கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் கூடாது. இந்த ஸ்விம் பண்ணச்சே ஃபிட்ஸ் வந்ததுன்னா அவங்க ட்ரோன் ஆகிடலாம். ஓகே. ஓகே. ஸோ அது மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் இதில் ஒர்க் பண்ணாக்கா ஷாக் அடிக்கலாம் ஓகே. ஃபிட்ஸ் வந்ததுன்னா. ஸோ அது கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், லைஃப் ஸ்டைல் ரெஸ்ட்ரிக்ஷன், ரெகுலர் மெடிசன்ஸ். அதில் 70% வில் கெட் கண்ட்ரோல். அதில் கண்ட்ரோல் ஆகாதவங்களுக்கு மெடிக்கலி ரிஃப்ராக்டரி எபிலிப்சின்னு, ஓகே, அதில் வந்து சர்ஜரியால் குணப்படுத்த முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அதில் வந்து ஒரு அந்த 30%ல் ஒரு 10 to 15% மேபி சர்ஜிக்கலி ட்ரீட்டபிள். ஓகே. ஒரு இது எம்ஆர்ஐயில் வந்து மீசியல் டெம்பரல் ஸ்க்ளரோசிஸ்னு இருக்குது. இது மாதிரி கண்டிஷன் வந்து இட்ஸ் சர்ஜிக்கலி ரிமெடிபிள் ஃபார்ம் ஆஃப் எபிலிப்சி. ஓகே. ஸோ ஜனங்கள் வந்து சர்ஜரினா பயப்படுறாங்க, ஆனால் அது மாதிரி பயப்பட தேவையில்லை. இப்போ எபிலிப்சி சர்ஜரி ரொம்ப காமன் ஆகிடுது. ஓகே. அண்ட் இந்த மீசியல் டெம்பரல் ஸ்க்ளரோசிஸ் ஆப்ரேட் பண்ணாக்க நிறைய பேருக்கு இது க்யூர் ஆகிடுது எபிலிப்சி. ஓகே. ஸோ அது வந்து பட் அதுக்கு முன்னாடி சார் வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் வித் சர்ஜரின்னு அசஸ் பண்ணுவோம். ஓகே. அதாவது எல்லாருக்கும் இந்த ஸ்கேனை பார்த்து ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கிடையாது. ஓகே. ஸோ தே will undergo psychological evaluation, they'll undergo லாங் டேர்ம் வீடியோ இஜி மானிட்டரிங். ஓகே. அது மாதிரி வேரியஸ் சில தேவைப்பட்ட இந்த பெட்டு ஸ்பெக்ட் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம எடுக்க போகிற ரிசெக்ட் பண்ணுற இது சேஃப் ஜோனா, அதால் பாதிப்பு வருமா, அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் நடுவில் வந்து சிவராஜ் பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் ரூபேஷ் குமார் இருக்கார், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சொல்லுங்கள் சார். ஹலோ, என் பையனுக்கு ஆகிருக்குங்க சார். ஓகே, பையனுக்கு 13 வயசு ஆகுது சார். என்ன பண்ணுது? 13 வயசு ஆகுதா பையனுக்கு? ஓகே. ஆமாம் சார். குழந்தை பிறந்த போது அழுகவே இல்லை சார். 3 மாசம் அழுகவே இல்லை. ஓகே. அது பிறகு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தோம். ஓகே. பிறகு வந்து லைட்டா சவுண்ட் மட்டும் வந்துச்சு. ஒரு 3 மாசம் 4 மாசம் பிறகு லைட்டா சவுண்ட் வந்துச்சு. ஓகே. பிறகு வந்து ஒரு அப்புறமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தோம். கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். பிறகு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டி போயிட்டு இருந்தோம். பிறகு 1 வருஷம் பிறகு நடக்கவே இல்லை. ஆனால் குழந்தை பிறந்து நடக்கவே இல்லை, அழுகவே இல்லை. பிறகு வந்து அப்புறம் ஓரளவுக்கு நாங்கள் வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணி கூட்டிகிட்டே இருந்தோம். ஓகே. ஹாஸ்பிட்டலையும் காமிச்சோம். ஆனால் டேப்லெட்டு மாத்திரம் தான் தந்தாங்க. ஓகே. பிறகு ஓரளவுக்கு நார்மலாக ஓரளவு நடக்க ட்ரைனிங் கொடுத்தோம். ஆனால் கிளர்ச்சி வரவே இல்லை. பிறகு ஸ்கூலில் வந்து சேர்த்தோம். ஓகே. ஸ்கூலில் சேர்த்த பிறகு ஓரளவுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான். நான் பேச மாட்டேன், படிக்க மாட்டான். ஸ்கூலில் நாங்களே வீட்டை ட்ரைனிங் கொடுத்து பேச வச்சோம். ஓரளவுக்கு இப்போ நல்லா நடக்கிறான், போகிறான் வரான். ஓகே. இப்போ 15 வயசு ஆகுது சார். ஆனால் வந்து கை கால் வந்து ஆட்டுவான். அதாவது இது ஒரு சிட்டை பார்த்துட்டானா கை காலை ஃப்ரீயாக ஆட்டிகிட்டே இருப்பான். நம்ம மணி அப்படின்னு சொல்லி பேர சொன்னோம்னா கை ஆட்ட மாட்டா அப்படின்னு இருக்குவான். சடன்லி வந்து அவன் மாதிரி தட்டியாக பார்த்துட்டு போது கை கால் ஆட்டுவான். எந்த ஒரு ப்ராப்ளம் வேற ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. நல்லா பேசுறான் சார், நல்லா படிக்கிறான், நல்லா நடக்கிறான், நார்மலாக எல்லா வேலையும் செய்யறான். ஓகே. ஆனா வந்து அவனுக்கு வந்து இது சடன்லி பார்த்தானா கை கால் மட்டும் ஆட்டுவான் ஆட்டோமேட்டிக். ஓகே. இப்போ 13 வயசுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாம் சார். மற்ற 13 வயசுக்கு குழந்தைங்க மாதிரி இருக்கானா இல்லை கொஞ்சம் சின்ன குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களா? இல்லை நார்மலாக இருக்கான். ஆனால் கை கால் மட்டும் தான் சார் ஆடுறான். படிப்பெல்லாம் நல்லா ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? ப்ரொபோசல் நல்லா இருக்கு. அவன் நல்லா படிக்கிறான், சொல்றதை நான் புரிஞ்சுவான், நல்லா பேசுவான், கரெக்டாக பேசுவான், கரெக்டாக செய்வான். ஆனால் எதை பார்க்கும்போது கை கால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டுவான். நம்ம கை தன்மை மணி செய்ய அதாவது சொன்னால் செய்ய மாட்டான். ஓகே, ஃபைன். கை கால் ஏதாவது முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் கை வந்து லேசாக அதாவது லீனாக இருப்பான், ரொம்ப லீனாக இருக்கும். வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆளு. ஓகே. இல்லை, கை கால் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா? அது கை உடம்பும்போது கை டைட்டாக இருக்கும். டைட்டாக கை கால் டைட்டாக இருக்கும். ஆமாம் சார். ஓகே. மேபி இந்த நீங்கள் குழந்தை ரொம்ப நேரமாக பழந்தோடனே அழுகலன்னு சொன்னீங்க இல்லையா? சம்டைம்ஸ் செரிப்ரல் பால்சி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது சில சமயம் ரொம்ப லேட்டாக அழுதா இந்த மூளைக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாக போகும், அது முக்கியமான நேரங்களில். அப்படி ஆச்சுன்னா ஓரளவுக்கு சில நரம்புகள்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் பிரெயினில். ஸோ அப்படி ஆகும்போது இந்த மாதிரி வரலாம், ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வரலாம். செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அது பெர்மனன்ட் டேமேஜ் ஆல்ரெடி. ஸோ அதனால் உள்ள பின்விளைவுகளுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ மாதிரி கை கால் ஏதாவது முறுக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு வேணால் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். உங்கள் பேருமா? யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? சுதா பேசுகிறேங்க, பூனாலேருந்து பேசுகிறோம் சார். ஓகே, டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரிங்க டாக்டர். பேசுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு 16 வயசு ஆகுது சார். அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. மாத்திரை ட்ரெபோட்டால் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கொடுத்துருந்தா நல்லா இருக்குது. அப்படி கொடுக்கலன்னா ஒரு நாள் மறந்தா கூட ஃபிக்ஸ் வந்துடுது சார். 10 வருஷமா சாப்பிட்டு இருக்கா. அதுல சைடு எஃபெக்ட் எதுனா வருமா என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். இப்போ மாத்திரை பேர் என்ன சொன்னீங்க? ட்ரெபோட்டால் சாப்பிடுறாங்க சார். 300 ml. 300. அதாவது ஃபிட்ஸு மாத்திரை வந்து ரெகுலராக சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பிட்லன்னா கூட பிளட் லெவல் குறைஞ்சிடும். அதனால் ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மெடிசன் ரெகுலராக சாப்பிடணும். நார்மலாக 3 வருஷம் 3.5 வருஷம் ஃபிட்ஸ் வராமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் மாத்திரையை குறைக்க ஆரம்பிப்போம். இப்போ விட்டு சாப்பிட்டு ஃபிட்ஸ் வந்ததுன்னா அது அப்படியே லைஃப் லாங்காக போகும். அதனால் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ மாத்திரை சாப்பிட்றது ரொம்ப ரெகுலராக சாப்பிட்ணும். ஒரு வேளை கூட தவறக்கூடாது. ஸோ அது ஞாபகம் வச்சு சாப்பிட்ணும். நீங்கள் மறக்காத இடத்துல மாத்திரையை வச்சுங்க, டைனிங் டேபிளில் இல்லை அது மாதிரி காலையில் காஃபி சாப்பிடுச்சு அது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோட அசோசியேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ மார்னிங் காஃபி சாப்பிடுச்சு கூடவே மாத்திரை சாப்பிட்ற மாதிரி, அதே மாதிரி நைட்டு சாப்பிட்ட உடனே அது மாதிரி ஏதாவது ஒரு டைம் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸட் டைம். ஸோ மாத்திரை வந்து விட்டு சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பிட்லன்னா கூட ஃபிட்ஸ் வரலாம். அது ரொம்ப முக்கியம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஓகே, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் சார்? பேர் ஜெயபிரகாஷ்ங்க. ஓகே, டாக்டர் ரூபேஷ் குமார் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சொல்லுங்கள் சார். சரிங்க சார். பையனுக்கு 1 year ஆச்சுங்க சார். ஓகே. பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்க மாதிரி இன்னும் தவற மாட்டேங்கிறா. ஆக்டிவேஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார். ஆளுகள் தெளிவாக பார்க்க மாட்டேங்கிறா. ஏதாச்சும் பொருள் கொடுத்த பார்க்க மாட்டேங்கிறா. கையில் டச் ஆனால் மட்டும்தான் பிடிக்கிறா, மற்றபடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. தலை பெருசாக இருக்கா? தலை பெருசாக இருக்கா? இல்லை, நார்மலாக சிறுசாக தான் இருக்குங்க. ஓகே. பிறந்தோடனே அழுதாங்களா பாப்பா?
அழுது நல்லா தான் இருந்தாங்க சார். டிஸ்சார்ஜ் அன்னைக்கு 3 டேஸ்ங்க, பிறந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்ங்க. அப்போ ஒரு காய்ச்சல் மாதிரி வந்துச்சுங்க. என்ன வந்து காய்ச்சல் மாதிரி வந்துச்சுங்க சார். ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணி பார்த்தீங்க, ஒரு 15 நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. ஓகே. அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவும் போல நார்மலாக தான் குழந்தைங்க வச்சுருந்தேங்க. 3 மாதம் ஆச்சு. அப்புறம் அப்போ நார்மலாக பால் குடிச்சிட்டு நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு முகம் பார்த்து சிரிக்கிறதோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் போயிருச்சுங்க. ஓகே ஓகே. ஆஹா. அது என்ன காரணம் என்னன்னு தெரியுங்க சார். அது நீங்கள் சொன்ன அந்த 3 டேஸில் ஃபீவர் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து பிரெயின் ஃபீவராக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 15 நாள் வந்து ஐசியூவில் வச்சிருக்க மாதிரி சொன்னீங்கன்னா பிரெயின் ஃபீவராக இருக்கலாம். அந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் உடனே பிரெயின் ஃபீவர் வந்துன்னா அந்த போஸ்ட் மெனிஞ்சைட்டிஸ், அந்த பிரெயின் சில சமயம் டேமேஜ் ஆகும். அந்த போஸ்ட் மெனிஞ்சைட்டிக் சீக்கோலே அது பிரெயினோட வளர்ச்சியை வந்து பாதிக்கலாம். அதனால தான் அந்த மாதிரி ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ அது முறையாக நீங்கள் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாங்களா? இப்போது நீர் கொத்துருக்குன்னு எதாவது சொன்னாங்களா பிரெயின்குள்ளே? MRI ஸ்கேன். ஏன்னா சம்சம்னா அந்த மாதிரி பிரெயின் ஃபீவர் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கொத்துக்கலாம் பிரெயினில். அந்த மாதிரி நீர் கொத்துதுன்னா மூளையோட ஃபங்க்ஷன் எல்லாம் பாதிக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ட்ரீட்டபிள். நம்ம ஒரு டியூப் மாதிரி போட்டு நம்ம நீர் வடிச்சிட்டா ஓரளவுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 1 இயர் தான் ஆகுது. இன்னும் 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்குள்ளே ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம பாப்பாவை குணப்படுத்துறதுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் மாரியன் குமார் பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காரு, பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். பையனுக்கு சார் 15 வயசு சார். வந்து ஒரு நாள் தலையில் அடிபட்டுருக்கேன் சார். அடிபட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் சார். முதல்ல இஇஜி பார்த்ததில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் ஸ்கேன் இஇஜி 2 பார்த்தேன் சார். அதெல்லாம் நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். அவங்க வந்து சில சமயங்களில் திடீர்னு கண்ணு மட்டும் இருட்டிட்டு வருதுங்க சார். கண் இருட்டுறதா? ஆமாம் சார். சொல்லுங்கள், வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருதா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது ஒன்றும் மட்டும் சார். அது வலிப்பில் ஏதாவது ஒரு வகையா இல்லை வேறு ஏதாவது காரணமானு அது பார்க்கணும். அது சரிங்க சார். இஜி இந்த நார்மலாக சில சமயம் கொஞ்சம் லோ சுகர் அது மாதிரி காரணத்தாலையும் இருக்கலாம். சரிங்க சார். இல்லை ரத்த சோகை அது மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். அதனால் கம்ப்ளீட் இது ஜென்ரல் செக்கப்பும் பண்ணணும். அது இல்லாமல் இஜி வேணும், ஒரு ப்ரொலாங்டு இஜி ரெக்கார்டிங் பண்ணியும் பார்க்கலாம். பிரெயின் ஆக்டிவிட்டி ஏதாவது அப்நார்மலாக இருந்தா அதனால் இந்த கண் இருட்டுதா அப்படின்னு. சில சமயம் இந்த பெட்டிட்மால் எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார் அண்ட் ஒரு ஐ பிளிங்க் அது மாதிரி மட்டும் ரொம்ப மைல்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணலாம். அது நீங்கள் ஒரு நரம்பியல் டாக்டரை பார்த்து அது செக்கப் பண்ணிக்கணும். அது ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ரூபேஷ் குமார்ஜி, ஜெனட்டிக்காக வர வாய்ப்பு இருக்கா ஜி? இப்போ வந்து ஜெனட்டிக்காக வரும் அப்படின்னு, ஜெனட்டிக்காக வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காலர் சொன்னாங்க. ஸோ ஜெனட்டிக்கில் இந்த வலிப்பு நோய் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா? நியூரோகுட்டேனியஸ் சிண்ட்ரோம்ஸ்னு ஒரு 5-6 வகைகள் இருக்குது. ஓகே. அதில் மெயினாக 2-3 காரணங்கள். டியூபரஸ் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகே. டியூபரஸ் ஸ்க்ளீரோசிஸில் வந்து அந்த மாதிரி மல்டிபிள் டியூபர், அந்த பிரெயின் நிறைய இடத்துல அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த கார்டிகல் டியூபர் ஜஸ்ட் பிரெயின் சர்ஃபேஸ்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்காரிங் மல்டிபிள் நாடியூல் மாதிரி வந்து அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் ஃபார் ஸ்ட்ரோக். அது மாதிரி இது ஹெமாஞ்சியோமா, வாஸ்குலர் மால்ஃபர்மேஷன்ஸ், பிரெயினில் வந்து ரத்த குழாய் வந்து சுருண்டிருக்கும், ஆர்டரி வீனஸ் மால்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதனால கூட அந்த மாதிரி ஃபிட்ஸ் வரலாம். ஸ்டர்ஜ் விபர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு ரத்த குழாயெல்லாம் ஒரு சர்ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே சுருண்டிருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கல் காசஸ் ஆஃப் ஒன் ஆஃப் காமன் காசஸ் ஆஃப் சிண்ட்ரோம்ஸ். ஓகே. அண்ட் ஒரு காலர் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ரொம்ப சாப்பிட்றான் அதிகமாக, வலிப்பு நோய்க்கும் ஓவர் ஈட்டிங்க்கும் ஏதாவது கனெக்ஷன்? சில சமயம் இந்த டெம்பரல் லோபில் இந்த டெம்பரல் லோப் எபிலிப்சியில் ஒரு டெம்பரல் லோப் பாதித்த சில சமயம் அது ஹைப்பர்ஃபேஜியான்னு இருக்கும். ஓகே. அது சில பேர் கொஞ்சம் அந்த ப்ளஸ் லாரன்ஸ் மூன் பிட்டில் சிண்ட்ரோம்னு இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் இது வெயிட் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அது இல்லாமல் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா ஃபிட்ஸ் அது மாதிரி இது இருக்கலாம். அது மாதிரி ஒரு சிண்ட்ரோமாக இருக்கலாம். இல்லை ஈவன் டெம்பரல் லோப் ப்ராப்ளம்லேயே கொஞ்சம் இது ஓவர் ஈட்டிங் இருக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து வலிப்பு நோய்க்கு வந்து சம்மந்தப்பட்ட. ஆமாம். ஓகே. அண்ட் டாக்டர், டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி என்னென்ன இருக்குது டாக்டர்? இது சர்ஜிக்கலாக எப்படிலாம் ட்ரீட் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அது யூ ஷுட் எஸ்டாப்ளிஷ் இன்ட்ராக்டபிள் சீஷர்ஸ். இன்ட்ராக்டபிள் சீஷர்ஸ்னால் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 2 மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க, ஒரு 2 மாதம் சாப்பிட்டும்
2 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபிட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம வந்து அது இன்ட்ராக்டபிள் வெரைட்டின்னு சொல்லுவோம். அது 30% ஆஃப் ஃபிட்ஸ் வந்து இன்ட்ராக்டபிள். அப்படி இருந்ததுன்னா அது கப்பியெல்லாம் டு அவங்கள வந்து சர்ஜிக்கல் கேண்டிடேட் நம்ம விஷுட் ஒர்க்கப் பண்ணணும். ஒர்க்கப் பண்ணி நம்ம அது மாதிரி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அது கன்கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும், அதில் ஸ்ட்ரக்சர் அப்நார்மாலிட்டி, இஜியில் ஃபங்க்ஷன் அப்நார்மாலிட்டி அண்ட் சைக்கலாஜிக்கல் டெஸ்டிங் 3 பண்ணி பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ்லேருந்து அந்த மாதிரி ஃபிட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா தென் that patient is likely candidate for surgery. நம்ம வந்து அந்த மாதிரி மீசியல் டெம்பரல் ஸ்க்ளரோசிஸ் தான் நம்ம காமனஸ்ட் இண்டிகேஷன். நம்ம மைக்ரோ சர்ஜிக்கலாக போய் அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம ரிசெக்ட் பண்ணி அது நான் ஃபங்க்ஷனல் தான். ஸோ அதை எடுத்தால் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபிட்ஸ்க்கு அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு கார்டிகல் டிஸ்பிளேசியான்னு சொன்னேன், சர்ஃபேஸில் வந்து ஒரு சின்ன நரம்பு சுருண்டிருக்கலாம். அதை வந்து நம்ம இது மாதிரி இஜி பண்ணி லோக்கலைஸ் பண்ணி அதை நம்ம ரிசெக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா தே ஹேவ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இன்னொரு கோல் இதெல்லாம் இல்லாமல் ஸ்ப்ரெட், சில சமயம் என்ன ஒரு ஃபங்க்ஷனல் அப்நார்மாலிட்டி இருக்கும், அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷனல் அப்நார்மாலிட்டி முக்கியமான இடத்துல இருந்துன்னா ரிசெக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம டிஸ்கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த மற்ற நரம்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டிஸ்கனெக்ஷன் மாதிரி பண்ணால் கூட ஒரு ஓரளவுக்கு ரீசனபிளி குட் அவுட்கம். அடிக்கடி ஃபிட்ஸ் வரவங்கள நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு ஒன்ஸ் இன் இயர் அந்த மாதிரி ஃபிட்ஸ் வர இன்சிடென்ட்ஸ் நல்லா குறைச்சிக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் டாக்டர்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ வந்து செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பற்றி சார் சொன்னார் இல்லையா, அதோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும் டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த கன்கார்டன்ஸ், அதாவது இப்போது ஒரு அளவுக்கு இந்த ஃபிட்ஸு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து மூளையில் எந்த பாகத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் ஹேண்ட் துடிச்சுன்னா பிரெயினில் லெஃப்ட் சைடில் அந்த ஹேண்ட் ஏரியாலேருந்து அது மாதிரி, இல்லை கொஞ்சம் பிஹேவியர் அப்நார்மாலிட்டினா அது ஃப்ரான்டல் லோபில் டெம்பரல் லோப்லேருந்து வருதுன்னு. ஸோ ஓரளவுக்கு இந்த கிளினிக்கலாகவும் இந்த ஃபிட்ஸு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லோக்கலைஸ் பண்ணலாம். ஓகே. ரெண்டாவது எம்ஆர்ஐயில் வந்து எந்த இடத்துல அப்நார்மாலிட்டி தெரியுது. மூணாவது இஇஜியில் எங்கே அப்நார்மாலிட்டி தெரியுது. அப்புறம் சைக்கலாஜிக்கல் டெஸ்டிங்கில் பிரெயினில் எந்த போர்ஷனோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு. ஓகே. இந்த 4 வச்சே எல்லாமே இப்போது கன்கார்ட் ஆகுது, ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து வருதுன்னா சான்ஸ் ஆஃப் க்ளோஸ் மோர் தென் 90% சான்ஸ் ஆஃப் க்யூர் வித் சர்ஜரி. ஓகே. வேறு இதில் கொஞ்சம் ஏதாவது வேரியேஷன் இருந்தது, கார்லேட் ஆகலைன்னா ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். லைக் இந்த பெட் சிட்டின்னு இருக்குது, இல்லை இந்த இக்டல் ஸ்பெக்ட், இந்த ஃபிட்ஸ் வர டைமில் ஒரு மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணி இந்த ஸ்பெக்ட் ஸ்கேன் பண்ணாக்க பிரெயினில் எந்த இடத்துலேருந்து இந்த இது ஃபிட்ஸ் வருதுன்னு தெரியும். ஓகே. ஸோ அது மேக்னெட்டோஎன்செஃபலோகிராம், ஸோ இதெல்லாம் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக லோக்கலைஸ் பண்ணலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா இது இந்த சப்டியூரல் கிரிட் எலக்ட்ரோட்ஸ்னு இருக்குது, அது இது பிரெயின் ஆப்ரேட் பண்ணி அந்த எலக்ட்ரோட்ஸை மூளைக்கு சர்ஃபேஸில் வச்சு அது ப்ரொலாங்டு இஜி ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நார்மலாக வீடியோ இஜியில் தலை ஸ்கேல்பில் வைக்கிறோம், இது வந்து சப்டியூரல் கிரிட் எலக்ட்ரோட்னு ஜஸ்ட் பிரெயின் சர்ஃபேஸில் வச்சு, ஸோ தட் இட் இன்னும் கொஞ்சம் க்ளோசர் டு த பாயிண்ட். ஓகே. அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இந்த ஸ்டீரியோ இஜின்னு இருக்குது, ஒரு நீடில் பாஸ் பண்ணி we get close to that suspected area, okay, and try to localize. ஸோ இதெல்லாம் பண்ணாக்கா இந்த இது கன்கார்டன்ஸ் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே. தென் இஃப் எஸ்டாப்ளிஷ் அ கன்கார்டன்ஸ், நோ கேன் பின் பாயிண்ட் த லொக்கேஷன், தென் த சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் வித் சர்ஜரி இஸ் குட். ஓகே. அண்ட் அட் சேம் டைம் நீங்கள் எடுக்க போகிற ஏரியா வந்து ஷுட் நாட் ஹவ் எனி மேஜர் ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ ஹேண்ட் மூவ்மெண்ட் இருக்கிற ஏரியா எடுத்துட்டாக்கா ஹேண்ட் வீக் ஆகிடும், ஸ்பீச் ஏரியா எடுத்துகிட்டா ஸ்பீச், ஸோ அதெல்லாமும் இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயில் இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயில் கையை மூவ் பண்ணி பிரெயினில் எந்த இடம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். தென் வி கேன் மேப் தட் ஏரியா. அதே மாதிரி ஸ்பீச்சும் லாங்குவேஜ் லோக்கலைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணி, ஸோ வி ஹவ் டு எஸ்டாப்ளிஷ் ஃப்ரம் வேர் இட் இஸ் கம்மிங், தென் தட் பார்ட் டஸ் நாட் ஹவ் எனி மேஜர் ஃபங்க்ஷன், தென் வி கேன் ரிமூவ் இட். ஓகே. அண்ட் எபிலிப்சியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் இப்போ என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு சர்ஜரிஸில்? தட்ஸ் வாட். ஸோ முன்னாடி இந்த எம்ஆர்ஐ இஜி அது மட்டும்தான். இப்போது ஆஸ் இன்வேசிவ் மானிட்டரிங், அதுதான் ரீசெண்ட் கான்செப்ட். ஓகே. சம்டைம்ஸ் வந்து நம்ம
எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு ஓகே இது நார்மல் எல்லாமே நார்மல்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இன்வேசிவ் ஸ்டீரியோ இஇஜி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி இது சர்ஃபேஸ் இஇஜி தான். வைக்கிற இஇஜிலாம் ஸ்கேல்ப் வைக்கிற எலக்ட்ரோட்ஸை மெஷர் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து டெப்த் எலக்ட்ரோட்ஸ்னால் ஸ்டீரியோடாக்டிக் ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கேனில் நம்ம பர்டிகுலர் பாயிண்ட் வி கேன் பாஸ் நீடில்ஸ் பிரெயின் உள்ள டெப்த்தில் கூட நம்ம போய் அந்த எலக்ட்ரோட்ஸை பாஸ் பண்ணி மல்டிபிள் அந்த ஒரு ராட் மாதிரி இருக்கும், அதுலேயே மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இட் கேன் பிக்அப் த பிக்அப் ரேட் ஆஃப் ஷீஷஸ் ஆர் வெரி ஹை. ஸோ த ரீசன்ட் கான்செப்ட் அதுதான் ஸ்டீரியோ இஇஜி இன்வேசிவ் மானிட்டரிங் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது, சின்ன ஃபிட்ஸ் வருதுன்னா த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டீரியோ இஜி அண்ட் எம்இஜி மேக்னட்டோ என்கெஃபலோகிராம். இது ரெண்டு தான் இப்போ ரீசன்ட் டெக்னிக்ஸ். அண்ட் இது இந்த ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மைக்ரோ சர்ஜரி அது இன்னும் நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு இல்லை. ஃபிட்ஸ்னா சர்ஜரி பண்ணால் குணமாகுங்கிற கான்செப்டே இன்னும் இந்தியாவுக்கு வரல. நிறைய பேர் அப்படி மாத்திரையிலே சரியாயிடும். நிறைய டாக்டர்ஸ் கூட இன்ஃபேக்ட் அவேர்னஸ் கொடுக்கணும். ஜென்ரல் டாக்டர்ஸ்க்கு எல்லாமே ஃபிட்ஸ் வந்து சர்ஜிக்கலாகவே குணப்படுத்தலாம், நம்ம வந்து மெடிசன் மட்டும் நம்பி இருக்க வேண்டியதில்லை, அந்த கான்செப்ட் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா வி கேன் கோ ஃபார் ஆல் திஸ் மொடாலிட்டிஸ். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் தவமணி சார், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் ஸ்ரீதரன் இருக்காரு, உங்களோட டவுட் கேளுங்கம்மா. ஓகே சார். சார் பையன் பிறந்து இப்போ 2 வருஷம் ஆகுதுங்க சார். பிறந்தப்போ அவன் அழுகலன்னு சொன்னாங்க. அழுகலை, பிறந்த அப்புறம் ஐசியூக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. போய் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் அழுதுட்டு போனாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வந்ததான் சொன்னாங்க, நான் பார்க்கல. நான் 4 மணி நேரம் கழிச்சு தான் தம்பியை பார்த்தேன். அதுக்கப்புறம் 11 நாள் ஐசியூக்குள்ள தான் வச்சிருந்தாங்க அவனை. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஃபினோஃபார்பிட்டோன் அப்படின்ற டேப்லெட் வந்து ரெகுலரா கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தேன் சார். அதுக்கப்புறம் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூரோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவர் இஇஜி எடுத்து பார்த்துடலாம், பார்த்துட்டு அதுல நார்மல்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம டேப்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இஇஜியும் எடுத்து பார்த்தோம், அதுல நார்மல்னு வந்துருச்சு. அப்புறம் அந்த ஃபினோஃபார்பிட்டோன் டேப்லெட்டவே சிறப்பா கொடுத்து அதை அப்படியே டேப்லெட்டை அது சிறப்பா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி அப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சுங்க சார். இப்போ 2 வருஷம் ஆச்சு, அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கிறான். இருந்தாலும் இடையில எதுவும் ஒரு செக்அப் பண்ணணுமா இல்லை எப்படின்றத கேட்கணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். அதாவது இந்த குழந்தைக்கு நியோனேட்டல் சீஷர்னு சொல்லுவாங்க, பிறந்த சில நாள்லேயே வர ஃபிட்ஸு. இதுக்கு வந்து 6 months to 1 year ட்ரீட்மெண்ட் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறுத்தியிருக்காங்க மாத்திரையை. நல்லா இருந்தாக்கா இப்போ டெஸ்ட்டு தேவையில்லை. வளர்ச்சியெல்லாம் நார்மலாக இருக்குதா? குழந்தை நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது, குழந்தை வளர்ச்சியெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா வேறு எதுவும் டெஸ்ட்டு தேவையில்லைம்மா. குழந்தை வளர்ச்சியில் ஏதாவது டிலே ஆச்சு அது மாதிரி இருந்தால் நீங்கள் இது டெஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக இருந்தால் ஒன்றும் தேவையில்லை. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சம்பத்குமார், நீங்கள் சூளைமேட்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே டாக்டர், ரூபேஷ்குமார் இருக்காரு, உங்களோட டவுட்டு கேளுங்க சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் ஏற்கனவே எனக்கு வந்து ட்ரைஜெனல் நெர்வல்ஜியான்னு சொல்லிட்டு ஓகே ரைட் சைடில் பெயின் இருந்தது. ஒரு 8 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓகே, மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் பிக் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுங்க. 2 தடவை இந்த கிளைசரல் பிளாக்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன். ஓகே, அது 2 வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குனாங்க. பட் எனக்கு ஒரு தடவை முதல் தடவை பண்ணப்போ 2 மாசத்துல வலி வந்துடுதுங்க. திருப்பி அடுத்த தடவை ஒரு 1 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது அப்போ ஒரு 6 மாசத்துல திருப்பி வலி வந்துடுதுங்க. ஓகே, பட் இது எனக்கு ஏற்கனவே நான் வந்து மைட்ரோவல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால எனக்கு சர்ஜரி எல்லாம் போக முடியுமா, இல்லை வேற ஏதாவது லேட்டஸ்டா என்ன பெட்டரா இருக்கு, என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா வேணும் சார்? கண்டிப்பாக. இது வாஸ் அ வெரி ட்ரீட்டபிள் கண்டிஷன். இது வந்து சிம்பிள் ப்ரொசீஜர், மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷன், கிளிசரால் இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி ஆர்எஃப் லீஷனிங் எல்லாம் டெம்பரரி ப்ரொசீஜர் தான். ஒரு 2-3 monthsக்கு நல்லா இருக்கும், திரும்ப பெயின் வந்துடும். பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷன் 96% சக்ஸஸ் ரேட் இருக்கும். உங்களுக்கு பெயின் நிறைய பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பேசிக்கலாக அந்த ட்ரைஜம் நியூராலஜிங்கிறது அந்த ரத்த குழாயும் அந்த நரம்பு வந்து ஷார்ட் சர்க்யூட். இந்த ரத்த குழாய் நரம்பு பக்கத்தில் போகிறதுனால சம்டைம்ஸ் ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆகும். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர், அந்த ரத்த குழாயும் நரம்பையும் நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செப்பரேட் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இட்ஸ் வெரி குட் ப்ரொசீஜர், சிம்பிள் அண்ட் எலிகன்ட் ப்ரொசீஜர். 96% சக்ஸஸ் ரேட் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக குணப்படுத்திடலாம். நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஐ திங்க் யூ வில் பி ரைட் கேண்டிடேட் ஃபார் திஸ் ப்ரொசீஜர். நல்லா குணப்படுத்திடலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, காலை வணக்கம். பெங்களூர்ல இருந்து கல்யாணி பேசுறேன். ஓகே டாக்டர் கார் பேசுங்க சார். ஸ்ரீதரன் சார் இருக்காரு, பேசுங்க சார். ஓகே டாக்டர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு 18 வருஷமா சுகர் இருக்குது. இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னால சிக்கன் குனியா வந்துச்சு.
அதுல இருந்து என்ன கேட்டீங்கன்னா காலில் விரல்ல 5 விரல்ல இருந்தே ஆரம்பமாச்சு, உழைச்சில்லாம சுறுசுறுன்னு சொல்லி 2 கால்லயும் ஒன்று போல வந்துச்சு. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே ஏறிக்கிட்டே உழைச்சில்லாம அந்த பாதத்துக்கு அப்படியே வந்திருக்கு. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணா அவங்க வந்து விட்டமின்ஸ், நீரோபின் குறுப்பு அதெல்லாம் போட்டாங்க. நிறையவே நீரோபின் எடுத்திருக்கேன். ஆனாலும் கூட அந்த உணர்ச்சி வந்து விடல. அந்த சுறுசுறுன்னு தன்னாலே சுறுசுறுன்னு கீழே பாதம்லாம் குத்துது. அது மேல ஏறி கடைசியில இப்ப ஒரு 3 வருஷத்துல அந்த குதிங்கால் மொழி வரைக்கும் அந்த உணர்ச்சி இல்லாம வந்துச்சு. அது டாக்டர்கிட்ட திரும்ப சொன்னா அவங்க சுகர்னாலதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சுகருடைய லெவலை கூட குறைக்கிறதுக்காக இப்போ 1 வருஷமா இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில ஒரு ட்ரிப்பு, நைட்ல ஒரு ட்ரிப்பு. சுகர் வரளவு நார்மலா இருக்குது, 180 160 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் எத்தனையோ விட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நீரோபின் வந்து 2-3 ட்ரிப்பு குறுப்பு 12 இன்ஜெக்ஷன் இந்த 3 வருஷத்துல 3 ட்ரிப் போட்டிருக்கேன். ஆனால் எந்த இம்ப்ரூவும் இல்லை. சில நேரம் படுத்திருக்கும் போது கூட கீழே அப்படியே சுறுசுறுன்னு தன்னாலே வலிக்குது. ஒரு வாரமா பெயின் சுறுசுறுன்னு இருக்குது. அதுக்கு அந்த நரம்பு சம்பந்தமா ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க. அது இது டயபெட்டிக் நியூரோபதி மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸு. அது சுகர் நிறைய வருஷம் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சிம்டம்ஸ் வரும். அதில் மெயின் டயபெட்டிக் கண்ட்ரோல். 2வது காலில் புண் வராமல் அடிபடாமல் கொஞ்சம் காலை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். 3வது இந்த சுறுசுறுன்னு குத்துறதுக்கு மருந்து இருக்குது. இந்த ப்ரீகாபாலின், காபாபென்டின் அது மாதிரி மாத்திரை இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த குத்துறது, எரிச்சல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது மாதிரி மாத்திரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சுரேஷ் ஃப்ரம் வடபழனி. ஓகே, டாக்டர் ரூபேஷ் குமார் இருக்கார், பேசுங்க சார். சொல்லுங்கள் சார். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னோட குழந்தைக்கு இப்போ வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது சார். ஓகே. அவனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெகுலராக இந்த உட்கார்றது, பார்க்கறது, நான் சவுண்டு போகிறது, நடக்கிறது எல்லாமே 1 இயர்க்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். ஓகே. இப்போ 1 இயர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த ஐ கான்டாக்ட்னா மூஞ்சி பார்த்து பேசுறது, மூஞ்சி வேறு ஆக்ட் பண்ணுறது, கூப்பிட்டா திரும்ப மாட்டான், பேச மாட்டான். அப்படி இருந்துச்சு. நான் 2 இயர்ஸ் செகண்ட் இயர் பர்த்டே முடிஞ்ச உடனே நான் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நான் ஜெயந்தினின்னு சொல்லிட்டு நந்தனத்துல இருக்காங்க. ஓகே. அவங்க போய் கான்டாக்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்றாங்க, மைல்டு ஆர்டிசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதனால நீங்க வந்து ஓடி ஸ்பீச் கொடுங்க, பிளே ஸ்கூல் சேர்த்து விடுங்க, கியூர் ஆயிடும், ஒன்றும் பெரிய பிரச்சனை மைல்டா தான் கியூர் ஆயிடும்ன்றாங்க. இப்போ அவனை ஸ்கூலு ஓடி ஸ்பீச் 3மே 6 மந்த் முடிஞ்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டா திரும்புறான், பேரண்ட்ஸ் கூப்பிட்டா அப்பதான் பாய் சொல்றான், குட் மார்னிங் சொல்றான், பேரண்ட்ஸ் கூப்பிட்டா தான் செய்யறான், மற்றவங்க எதாவது கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டான். அதுக்கு கியூரா ஃபுல்லாவே கியூர் ஆயிடுமா சார்? இல்லை இப்போ ஆட்டிசம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேஜர் க்யூர் அப்படின்னு கிடையாது. பட் சம்டைம்ஸ் தே கேட்ச் அப் வித் டைம். அது கொஞ்சம் அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்னு சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தே கேன் சம்டைம்ஸ் கேட்ச் அப். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே தே வில் டெவலப் சம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் தே வில் கேட்ச் அப் வித் த டைம். ஸோ பட் ஸ்பெஷலாக மெடிக்கல் ஆர் சர்ஜிக்கல் க்யூர் அப்படின்னு இது கிடையாது. வி ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ ஆட்டிசம் அப்படின்னா வந்து பிரெயினுக்கு போகிற நர்வ்ஸுக்கு சம்மந்தப்பட்டது, அது எதனால் வருது டாக்டர்? ஆட்டிசம் அப்படின்னா என்ன அந்த கண்டிஷன்? அதாவது இது வந்து ஒரு சைல்ட்ஹுட் பிஹேவியரல் ப்ராப்ளம் சொல்லலாம். ஓகே. அதாவது தே வில் நாட் ஹவ் ஒரு ஐ கான்டாக்ட் இருக்காது. தேல் பி இன் தேர் ஓன் வேர்ல்ட். ஓகே. ஸோ மற்ற பசங்களோட விளையாட மாட்டாங்க, மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ ஈவன் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வில் பி அஃபெக்டட். ஓகே. பட் இது மெயினாக இது தெரப்பி தான் மெயின். ஓகே. மெடிசின்ஸ் அது மாதிரி வந்து செகண்டரி ரோல். சில பேருக்கு அந்த ஓசிடி டெண்டன்சி இருக்குன்னு. ஓகே. அது மாதிரி ஓசிடி டெண்டன்சி இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கலாம். ஓகே. மற்றபடி மெயின் இது ட்ரீட்மெண்ட் இஸ் தெரப்பி. ஓகே. ரீசன் அது என்ன டாக்டர்? அது ஆட்டிசம் வரதுக்கு ஏதாவது நர்வ் ரிலேட்டட் ரீசன்ஸ் இருக்கா? ஆட்டிசம் இது எக்ஸாக்ட் இது சொல்ல முடியாது. ஓகே. கேன் பி I mean genetic, it can be due to environment, various factors are there. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? என் பேர் மணி, கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் ரூபேஷ் குமார் இருக்கார், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சொல்லுங்கள் சார். சார், இந்த மாதிரி குழந்தை பிறந்தோடனையும் கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீரியஸ்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தேன் சார். ஓகே. ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க. ஓகே. எடுத்து பார்த்ததுல ஒரு பக்கம் பிரெயின் வந்து வீங்கி இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் ஆகாதனால அப்படின்னு சொல்லி வச்சுங்க சார். ஓகே. அப்புறம் இப்போ வந்து குழந்தைக்கு 2 வயசு ஆக போகுது சார். இன்னும் உட்கார ஆரம்பிக்கல, நடக்க ஆரம்பிக்கல. நாமளா உட்கார வச்சுதான் உட்காருவோம், நாமளா நிற்க வச்சுதான் நிற்கிறாங்க சார். ஓகே.
நான் நியூரோ டாக்டர் வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணாத ஒரு பிசியோதெரபி வந்து மெயினா பண்ண சொன்னாருங்க சார். ஓகே. இப்போ ஒரு 1 இயரா கண்டினியூவா நாங்க பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் அவருக்கு சில மெடிசன் கொடுத்தாரு. ஆனால் மெடிசன் வந்து நியூரோ டாக்டர் என்ன சொல்றாரு, கண்டினியூ பண்ண வேணாம், இதே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. சரி, அது மெடிசன் கண்டினியூ பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்களா இல்லை இது நான் பிசியோதெரபி சைட்டிங்களான்னு கேட்கலாம் தான். இப்போ என்ன வயசாகுது பையனுக்கு? இப்போ கரெக்டாக 2 வயசு ஆகுதுங்க சார். 2 வயசு ஆகுது. ஓகே. நீங்கள் சொல்கிற கண்டிஷன் வந்து இன்ஃபன்டைல் ஹெமிப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது பிறந்த உடனே சம்டைம்ஸ் அந்த ரத்த குழாய் ஒரு பக்கம் மூளைக்கு பாதிச்சதுன்னா அந்த மாதிரி ஒரு பக்கம் மூளை வந்து பாதிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு. பட் இருக்கிற இப்போ சின்ன லெஸ் தேன் 2 இயர்ஸ் அப்படி ஆனதுனால குட் சான்ஸ் ஆஃப் ரெக்கவரி. அதாவது நார்மல் பிரெயின் வந்து இட் கேன் டேக் ஓவர். இந்த குழந்தைங்களுக்கு இந்த பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், அந்த ஹீலிங் பவர் இஸ் குட். அதனால ஓவர் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். 90% வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம் கை காலில். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்ஃபன்டைல் ஹெமிப்ளீஜியா பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஒரு பக்கம் இப்போ வீக்கமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிடும். அப்படி சுருங்க போகிற ஸ்டேஜில் வந்து அது ஒரு எபிலப்சி சென்டர் மாதிரி ஆகி ஃபிட்ஸ் மாதிரி உருவாகலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா வி ஹேவ் டு ட்ரீட் இட். அதர்வைஸ் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், இப்போது முடக்குவாதம் பக்கவாதம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே டாக்டர், அது என்ன காரணம் டாக்டர்? அது பக்கவாதம்ன்றது இந்த பேரலிசிஸ் சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு. மூளைக்கு ஒரு பகுதிக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா அது அந்த போர்ஷன் வந்து செயலிழந்துடுது. அதனால இப்போ சில பேருக்கு கை கால் வராமல் போயிடலாம், பேரலிசிஸ் மாதிரி. சில பேருக்கு மரத்து போகலாம், சில பேருக்கு பேச்சு தடுமாறலாம், சில பேருக்கு பார்வை இதுவாகலாம், சில பேருக்கு இந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி இந்த எந்த மூளையில் எந்த போர்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே, இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் டாக்டர்? அது இது வந்து லைக் ஷுட் பி டேக்கன் அஸ் எ எமர்ஜென்சி. ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். Okay. Which has got a CT scan and other facilities. Okay. டைரெக்டாக ஆம்புலன்ஸை கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது தான் நல்லது. ஓகே. தட் கேஸ் இப்போ த்ராம்போலைசிஸ்ன்னு இருக்குது. தட் இது ஒரு டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இந்த மெடிசனை ஐவியை கொடுத்தாக்க வித்தின் 4.5 hours ஆஃப் ஆன்செட் கொடுத்தாக்க அந்த கிளாட்டை கரைக்கலாம். ஓகே. அண்ட் ஸ்பெக்ட்ரல் டிசார்டர் அப்படின்னா என்ன டாக்டர்? ஸ்பெக்ட்ரல் டிசார்டர் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, நர்வ் ரிலேட்டட் இஷ்யூ. ஸ்பெக்ட்ரல் டிசார்டர் அப்படின்னு ஏதாவது நர்வ் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கா? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னுவாங்க. ஓகே. அது டிப்பிக்கல் ஆட்டிசம் இல்லாமல் அது அதோட வேரியன்ட்ஸ் அது மாதிரி. ஓகே, ஃபைன். ஓகே டாக்டர், நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக நர்வ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.